தமிழ் பேசும் தமிழ் மீது ஆர்வமும் அக்கறையும் கொண்ட ஐடி நண்பர்களே, உறவுகளே, வணக்கம். இது உங்கள் முகப்பு.com. அடுத்த நியூஸ் ஆரக்கிள் இருந்து ஆரக்கிள் எக்ஸடேட்டா பிளாட்ஃபார்ம் பற்றி. ஆரக்கிள் எக்ஸடேட்டா பிளாட்ஃபார்ம் எல்லாருக்கும் தெரியும். இது வந்துட்டு மிஷன் கிரிட்டிக்கல் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வெரி ஹை டேட்டாவை ஹேண்டில் பண்ணுற பிளாட்ஃபார்ம். இப்போ மெயினாக வந்துட்டு ஏஐ அண்ட் மிஷின் லேர்னிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது பழைய ஜென்ரேஷனை விட பார்த்தீங்கன்னா அப் டு 55% எக்ஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. சம் ஏரியாவில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஏஐ வெக்டார் சர்ச் ஏரியாவில் 55% வந்துட்டு ஹையஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. இன்னும் டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஓஎல்டிபி அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா அப் டு 25% எக்ஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆரக்கிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்த ப்ரைஸும் சேஞ்ச் பண்ணலை. பழைய ஜெனரேஷன் என்ன ப்ரைஸில் இருந்துச்சோ அதே ப்ரைஸில் கொடுக்குறாங்க. ஸோ அடுத்து முக்கியமான தகவல் டிக்டாக் பற்றி. தெரியும், டிக்டாக் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான சோஷியல் மீடியா. அமெரிக்காவில் டிக்டாக்குக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. கொஞ்சம் கோர்ட்டு கேஸ் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போது அமெரிக்காவுடைய உச்சநீதிமன்றம் அதனுடைய டிக்டாக்குடைய தடையை உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதனால் ஜனவரி 19 டிக்டாக் அமெரிக்காவில் அதனுடைய சேவையை நிறுத்திக் கொள்வதாக அறிவித்திருக்கிறது. பார்க்கலாம், வேறு ஏதேனும் அமெரிக்க கம்பெனி டிக்டாக்கை வாங்குறாங்களா, இல்லை டிக்டாக் அமெரிக்கா விட்டு முழுமையாக வெளியேறுகிறதாங்கிறத வரும் நாட்களில் பார்க்கலாம். ஆர்சிங்க் செக்யூரிட்டி வல்னரபிலிட்டி இஷ்யூ. ஆர்சிங்க் எல்லாருக்கும் தெரியும், ஒரு மிஷின்லேருந்து இன்னொரு மிஷினுக்கு வந்து டேட்டா காப்பி பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற முக்கியமான கமாண்ட் லைன் டூல். அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு செக்யூரிட்டி வல்னரபிலிட்டி டிசம்பர் மாதம் கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதோட ஃபிக்ஸ் இப்போ உபுண்டு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ உபுண்டு சர்வரில் இல்லை ஏதாவது டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணிங்கன்னா மறக்காமல் உங்களுடைய சாஃப்ட்வேர்ஸ் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதன் மூலமாக வந்துட்டு ரிமோட் கோட் எக்ஸிக்யூஷன் பண்ண முடியும். உங்கள் சிஸ்டத்தோட டேட்டா வந்து ரிஸ்கில் ஆயிரும். ஸோ மறக்காமல் உங்களுடைய உபுண்டு சிஸ்டத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆர்சிங்கை அப்டேட் பண்ணுங்கள். ஸோ நாட் ஓன்லி இன் உபுண்டு, நீங்கள் வேறு ஏதாவது லைனக்ஸ் யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுடைய ஆர்சிங்க் இந்த வல்னரபிலிட்டினால் பாதிக்கப்பட்டிருக்கும். உங்களுடைய அனைத்து லைனக்ஸ் கம்ப்யூட்டர்களையும் சர்வர்களையும் இப்போதே அப்டேட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பற்றி அடுத்த தகவல். ஆமாங்க, இப்போ டிக்டாக் வந்துட்டு அமெரிக்காவிலேருந்து முழுமையாக வெளியேற போகுது. ஜனவரி 19 அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியல. இந்த சந்தர்ப்பத்தை மிகவும் சாதுரியமாக பயன்படுத்தி கொண்டிருக்கும் இன்ஸ்டாகிராம் டிக்டாக்ல உள்ள முக்கியமான ஃபீச்சர்ஸை அப்படியே க்ளோன் பண்ணி இன்ஸ்டாகிராமில் கொடுக்க இருக்காங்க. முதல்ல இது வந்து அமெரிக்காவில் யூஸ் பண்ணுற யூசர்ஸ்க்கு முதல்ல கிடைக்கும், பின்னாடி உலகம் ஃபுல்லாக கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம். சோஷியல் மீடியா வருங்காலங்களில் எவ்விதமான மாற்றங்களை கொடுக்க போகிறது என்பதை வரும் பதிவுகளில் பார்க்கலாம். இன்றைய செய்தி தொகுப்பு எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்கள். இன்னும் தீவிரமாக முயற்சித்து இன்னும் சிறப்பான முறையில் உங்களுக்கு தகவல்களை உடனடியாக தருவதற்கு ஆவலாக காத்து கொண்டிருக்கிறோம். இதை நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மீண்டும் அடுத்த பதிப்பில் சந்திப்போம். இது உங்கள் முகப்பு. நன்றி.